அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான். இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள்? மனதை ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய விஷயம் அது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாதுறான்ட்டான். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், இது அவ்வளவு சீக்கிரமா சுலபமா சுத்தமாவுதா? ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்குது. ஒரு ராஜா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா, இது தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தோழமைகளே, தமிழ் உறவுகளே? சொல்ற சொல் பொருள் மாறாமல் புரிந்து கொள்வது. இதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நாம ஏதோ சொல்லுவோம், அது வேற ஏதோ நினைச்சுக்கோம். நான் அப்படி சொல்லலப்பா, தெரியும் தெரியும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும், அது இல்லாம வருமா? நான் இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா, என் மனசில் ஒன்றும் இல்லை, மனசில் இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில் வரும். நல்ல மூடில் இருக்கும்போது அடக்கி வச்சுருப்போம், கோபமாக இருக்கும்போது டக்குன்னு வந்துடும். கோபத்தில் பேசிட்டேன்ப்பா, மனசில் ஒன்றும், இந்த வேலையே ஆகாது. ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க, ஒரு ராஜா இருந்தானா, ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ராஜாவுக்கு அவன் மேலே பாசம். நேராக அவர் என்ன பண்ணார், ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார். அவன் பிடிச்சவன், பிடிக்க தெரியல அவனுக்கு, சாக்கடையில் போயிடுச்சு காசு. உடனே சாக்கடையில் கையை போட்டான். ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. டேய், நான் தூக்கி போட்ட தப்பு தானே தேர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாரான். வெள்ளிக்காசு இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டிருக்கான். ராஜா சொன்னாரான், இந்த வர்றா, இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ. தங்க காசை வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான். ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாரான், இதை வச்சுக்கடான்னு. தங்க முடிப்பை வாங்கிட்டு மறுபடியும் நீ சாக்கடையில கை போடாம இருக்கணும்னா என்னடா பண்ணணும்? என்னடா வேணும் உனக்கு? என் ராஜ்யத்துல பாதி தரேன், எடுத்துக்கோடா. இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான்னு கேட்டான். என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த புத்திய? ஒருத்தன் தவம் செய்யணும்னு போறான். தவம் செய்யணும் குருவேன்னா, குரு சொன்னார், உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு. மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழமோ, மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுன்னாரு. குரு கிட்ட கேட்டானா, என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு? குரு சொன்னாரா, உனக்கு ஞானம் கிடைக்காதரா, போடா. என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும். என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற? இல்லை நான் இருக்கிறேன். போய் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்காடுறான். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு, தவம் கலைஞ்சு போச்சு. ஐயோ தவம் கலைஞ்சு போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான். அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரில, அதே டைம் அந்த பொண்ணு வரா, சலங்க ஒலி, தவம் கலைஞ்சிருச்சு. அடாடாடாடாடா, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான். அடுத்த நாள் காதையும் மூடிக்கிட்டான். அடுத்த நாள் மல்லிகைப்பூ வாசனை, ஐயோ பொண்ணு கண்ணத்தை, மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டு உட்காந்தான். மூக்கையும் மூடிக்கிட்டான். கண்ணு முடிச்சு காது முடிச்சு மூக்கு. அடுத்த நாள் காலையில் ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு. இந்த மனசு என்ன பண்ணுவீங்க? எதை போட்டு மூடுவீங்க? அவனு சொல்லவா, உங்க மனசு உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்னே ஒண்ணுதான் இதுல இருக்குது. நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னா ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கோங்க. இது அவ்வளவு ஆட்டி படைக்குது. பாத்ரூம் போகும்போது கூட, டாய்லெட் தானே போறீங்க, இது எது கூட? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது கூட. இந்த இவங்களை கூட்டு போலாமா? எத்தனை பேர் இருக்காங்க இதுல? வச்சுட்டு போறதுக்கு பயம் மேடம். பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த 5 நிமிஷத்துல குடிக்கெட்டு போயிருமே. அதெல்லாம் பணம் காணனாலும் பதற மாட்டேங்கிறாங்க, இது காணனா அவ்வளவு பதறாங்க. எங்க இருந்து ஜெயிப்பது? நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன? பெரிதினும் பெரிது கேள்னா என்ன? ஒரு விஷயத்தை சொல்ற, பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா. பாத்திரத்தை பெருசா வைங்க பாப்போம். பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இப்போ மழை பெய்யுது, வீட்டுல ஒழுகுது, பாத்திரத்தை பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணியை. அதே மழை தானே பெய்யுது, கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா? பாத்திரம் பெருசா இருக்கு. பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான். பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது. பெரிதிலும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா? பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன். எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா? சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது, சுதந்திரமா இருக்கும் பொழுது. சுதந்திரமா இருக்கிறோமா? நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் 8 என்பது
1882 ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி 75 பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக 1910 ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் 8. நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லனா நாம் அழகி போட்டி நடத்துவோமா? ஏ பெண்ணே, நீ அழகாய் இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம். நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில். அவங்க கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன், பெரிதினும் பெரிது கேள் சொல்றோம்ல, எது பெரிய விஷயம்? நாம எங்க மிஸ் பண்ணிருக்கோங்கிறத சொல்றேன். நான் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய, தன் அழகை சபைப்படுத்தாத, தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது தான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க. பாரதி சொல்கிறார், பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன்னா, நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க. நான் எப்பொழுதுமே என்னை ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன், என்ன நானே போட்டுருவேன். அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன். பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார். நான்லாம் பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை, ரொம்ப மனக்கவலை இருந்தா எங்க வீட்டில இருந்து 150 வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு. நாங்க போய் உட்காந்துருவேன். அந்த பாரதி வீட்டு வாசல்ல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உள்ள ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன். நான் பாரதி எனக்கு பிடிக்கும். பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன். மிகப்பெரிய விஷயம் இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். அவன் என்ன சொல்றான்? யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், நல்ல கவனிங்க, மக்கள், பறவைகள், மரங்கள், புல், பூச்சி, பூண்டு, இவை யாவும் நம்ம என்ன செய்வோம்? சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம்? என்ன வேண்டும்? எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி. பெரிதினும் பெரிது எது பாருங்க? இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து, நான் ஏதாவது ஒன்று செய்யணும்யா, அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும். இது பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு மலையாள பெண், வயதானவ, நேரில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஒரு 17-18 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. இது கதை இல்லை, யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல. நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன். அந்த பெண்ணுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், 68-70 இருக்கும். காதுல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது. அந்த அம்மா என்ன தெரியுமாங்க பண்ணுச்சு? நான் 2 வீலர்ல போறேன், நிறுத்தி நான் ஓடுறேன். அந்த அம்மா எந்த மோனேன்னு போய் அந்த அந்த குழந்தைகிட்ட போயிடுச்சுங்க. போய் அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லுது. டக்குன்னு ஃபோன் போட்டோம், ஆம்புலன்ஸ் வந்தது. போய் ஏறி உட்காந்து போயிட்டு அந்த பையனை உள்ள அனுப்பிட்டாங்க. அவ்வளோ அனுப்பிட்டோன்னு நாங்கள்லாம் போயிட்டோம். என்ன நடந்ததுன்னு பின்னால விசாரிச்சதில் ஒரு பேருண்மையை சொல்றேன் நான், என்ன நடந்ததுன்னு. அந்த அம்மா வாசல்லையே உட்கார்ந்து இருக்குது. உள்ள அனுப்பிட்டு, அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. உள்ள அனுப்பிட்டு வாசல்லையே உட்காந்துருக்கு. அப்போ ஒரு நர்ஸ் ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது, இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு. நேரா போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி, கொஞ்சம் மருந்து கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, நான் காசு அப்புறமா தரேன், இப்ப காசு இல்லை. அந்த கடைக்காரர் இருக்குல்ல, காசு இல்லாமலாம் மருந்து கொடுக்க முடியாதுமா. அந்த அம்மா என்ன தெரியும் படிச்சு, காது கடுக்கனை கழட்டி, இதை வச்சுக்கோ, மருந்து கொடு, நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன். நேரா உள்ள போய் கொடுத்துச்சு. ஆபரேஷன் முடிஞ்சது. பையனுக்கு தலையில் அடி, ஆபரேஷன் முடிஞ்சது. அந்த பையனை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்பொழுது ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான். ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு. அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன். இந்த அம்மா யாரும் கிடையாது, வழிபோக்கரா போன ஒரு பெண். இது யாரும் கிடையாது. யாருங்க பெரியவங்க? எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது? எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம்? இந்த உலகத்திலே ஆக சிறந்தது சுதந்திரம்னு நான் சொன்னேன்ல. செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம், செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். விரும்பாததை செய்யாதீர்கள், ஒருபோதும் செய்யாதீர்கள். அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது. இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான், கல்வி மட்டும்தான். நான் 2 வரலாறுகளை சொல்றேன். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ். நீங்க வேணா போய் 3 நாளைக்கு முன்னால இருக்கிற தினத்தந்தியை பார்த்தீங்கன்னா அது வந்துடும்.
1988ஆம் ஆண்டு ஒரு அம்மா, பெருசுன்னு சொல்றேன்ல, எது பெருசுன்னு சொல்றேன், ஒரு அம்மா கேஸ் ஒன்று போட்டிருக்கு. 1988ல் ரிசல்ட் எப்போ தெரியுமா வந்தது? 2024. 36 வருஷம். 36 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன கேஸ் தெரியுமா? அது செலினா ஜோன்ஸ், அந்த அம்மா பேரு. யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அந்த பலன் நம்மை வந்து சேருகிறது. 1988ஆம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ், டிஃபென்ஸ்ல ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் என்ன பண்றா, சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது 3 மாசத்துல. பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பிதழ. பிரிகேடியர் பார்த்தாரு, சூப்பர், போயிட்டு வானார். போகிறதுக்கு முன்னாலேயே அவள் போய் ஊரில் இறங்குறதுக்கு முன்னால் அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்தில் இருக்க முடியாது. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க. அந்த கேஸ் நடந்து 36 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது. இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை. இந்த 36 வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் தந்துடணும். நான் எங்க தெரியுமா நிக்கிறேன்? அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு. ஆனா அந்த பெண்ணை பற்றி நான் யோசிக்கிறேன். 36 வருஷமா அவள் போராட்டம் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கிடைத்த பரிசை விட பெருசு அவளுடைய போராட்டம். இப்ப இந்த வயசுல அந்த 60 லட்சம் ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா? எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க. வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் விதைகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது. படிச்சாதான் எதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது தெரியணும், அதுக்காக படிக்கணும். எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும், அதனால படிக்கணும். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கியா பாப்பா? சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு. இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த டைரக்டர் பேர் என்னப்பா? சரி விடுங்க. லியோ படம் வந்துச்சு, அது டைரக்டர் பேரு. ஜெயிலர் படம் டைரக்டர், இஸ்ரோ இயக்கத்தினுடைய டைரக்டர் சோம்நாத்னு தெரியாது. ஆனா இவங்க பேர்லாம் தெரியும். இப்போ சொல்லிட்டு போறேன், இந்த ஆசிரியர் இதை சொல்லிட்டு போறேன். நீங்க படம் பேர் சொன்ன உடனே ஒரு டைரக்டர் பேர் சொன்னீங்கல்ல, அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. இப்ப நான் சொன்னல இஸ்ரோ, சோம்நாத் சார்னு சொன்னல, அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம், நாம நிறைய பெரிய ஆளாகலாம், நாம பயணம் செய்யலாம், நாம பதவியில் உட்காரலாம், நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம், நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு தான் கிடைக்காது. யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது. நாம பல நேரங்களில் நான் இந்த சொல்றேன். இந்த ஆடுகளம் பத்தி சொன்னல, அது சொல்றதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்றேன். மனசுல மோதுது, அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எங்க அம்மாங்க, எனக்கு 45 வயசு தாண்டி இருக்கேன். எங்க அம்மாக்கு 79 வயசுங்க. அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கும் அறிவுரை சொல்லுது. யாருக்கு? ஊருக்கே போய் பேசுறேன். நான் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாள் சொல்றாங்க, ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், என் உறவுகள் தானே நீங்கள். எங்க அம்மா சொன்னாங்க, என்ன லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போயிட்டேன்? அன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக வெளியில் கிளம்புறேன். ரெக்கார்டிங்கா? எங்கள் அம்மா இல்லைங்க. இப்போ கூட காரில் வரும்போது யோசி, எங்கள் அம்மா பற்றி யோசிச்சா சின்ன வயசில் என்ன ஃபோட்டோ ஞாபகம் வருது, என்ன முகம் ஞாபகம் வருதுன்னா, இந்த கண்ணை உருட்டிட்டு அப்படி சொல்லல, அதான் ஞாபகம் வருது. இப்போ கூட எங்கள் அம்மா பற்றி அதான் ஞாபகம் வருது. எப்படிங்க வளர்த்துச்சு எங்கள் அம்மாங்க? இன்னைக்கு வளர்க்க முடியும். அந்த அம்மா நல்ல கடுமையா எங்களை வளர்த்த அந்த அம்மாவுக்கு கண் கலங்குச்சுன்னா இங்க கரையுதுங்க, பதறுதுங்க. இங்க கண் கலங்குச்சுன்னா இங்க பதறுது, கண்ணெல்லாம் கலங்கிருது எனக்கு. நான் முந்தானத்து கண் கலங்கிட்டு உட்காந்துருக்கேன். என் புள்ள வந்தான். வாட் ஹேப்பன்? காலைல நல்லா தான் இருந்தா. வாட் ஹேப்பன்? நான் எங்க தெரியுமா, எங்க அம்மாட்ட போய்லாம் எங்க அம்மா கலங்கி உட்காந்து வாட் ஹேப்பன்லாம் கேட்க மாட்டேன். அப்படியே கலங்கி போய் பக்கத்தில் உட்காருவேன். பல நேரங்களில் பக்கத்தில் கூட உட்கார மாட்டேன், தூரமா நிற்பேன். அந்த சோகத்தை கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனா. அவங்க தெளிவானதுக்கு பிறகுதான் கூட போய் என்ன வேணும்னு கேட்பேனே தவிர பயமா இருக்குங்க கிட்ட போறதுக்கு. அம்மாங்க, அதனால் தான் இவ்வளவு பெரிய ஆளுமையாக என்னால் வளர முடிந்தது. என் பிள்ளை கேட்கிறானே வாட் ஹேப்பன் அப்படி கேட்கிறானே, நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா? அவனாவது என்கிட்ட வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த, ஏன் அழுவுறேன்னு கேட்கறான். அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும்? எங்கிருந்து தொடங்குவது? நான் பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேனே. என் அம்மா சொல்லி தருகிறா, லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போற? ரெக்கார்டிங். நல்லா தான் இருக்கிற, சரி போ.
ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அங்க எப்படி சொன்னாங்க தெரியுமாங்க? காலில் இருந்து நிலம் நகர்ந்துருச்சுங்க. அந்த சொற்கள் இன்றைய தாய்மார்களிடத்தில் இல்லையே. என் தாய் கிட்ட இருக்கே, என் வாயில என் பிள்ளைக்கு வர மாட்டேங்குது. எங்க அம்மா சொல்றாங்க, கேமரா முன்னால இருக்கணும்னா எவ்வளவு அழகா வச்சுக்கிறோம்ல மூஞ்சிய. எங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகும் கிடையாது, நாம ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு மோசமும் கிடையாது. எவ்வளோ அழகான போட்டோ வச்சிருக்கிறோம். நம்மள அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ முனைப்பு. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்ன உடனே எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா. அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேட்குறியா? சொல்லுங்கம்மா. உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகா இரு. கடவுள் அது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, 24 hours பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வினாடி கூட உன்னை பார்க்கறது அது நிறுத்தல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வயதில் நம்ம சொல்ல, நான் செருப்பு போட எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க, மீசாப்பேட்டை 43/21 திப்பு தெரு, 2nd floor. செருப்பு போடுற இடத்துல எங்க அம்மா ஒரு நிலக்கண்ணாடி வச்சிருக்கோம். ட்ரெஸ் பண்ணிட்டு செருப்பு போட்டு போகும்போது அது சொல்லாம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பெரிய விஷயம், பெண் குழந்தைகளுக்கு தேவையான விஷயம். நீ வெளியில போறியே, உன்னை எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கறத முதல்ல நீ பார்த்துட்டு போ. முக்கியமான உடையை உடுத்துகிறாயா? சரியான நிலையில் நீ வெளியில் உன்னை கொண்டு செலுத்துகிறாயா? அவ்வளவுதான் பண்ணுச்சு எங்க அம்மா. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில பல புத்தி, அந்த சின்ன விஷயம் வந்துடணும் நமக்கு, அது திறந்துடணும், அந்த மொட்டு திறந்துடணும். இந்த ஆடுகளம் விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. சேவல் சண்டையை இங்க வைக்கிற மாதிரி காஷ்மீர்ல நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா, பறவை சண்டை. மூசா ரஜா எழுதுறார், ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம். அந்த பட்டு துணி போட்டு 2 நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம். அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா, ஒரு குருவி அவ்வளோ லட்சம் ரூபாவாம், குட்டி உண்டா தான் இருக்குமா, அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலராக இருக்குமா, அது பட்டு நிறத்தில் இருக்குமா, குட்டி. அதை வச்சுட்டு எல்லாருமே IFS, IRS, IPS கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்கில். பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் 1956. எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்களாம். சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது. கடத்திட்டு போயிடுறேன், பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா. இளைஞர்கள், பெண்கள் பட்டு துணி விரிப்பாங்களாம். ஒரு நவாப் வந்து உட்காருவாராம், அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாராம். அந்த பெட்டியை எடுத்து திறந்தா இந்த குருவி வருமா, ஜம்ப் பண்ணுவாங்க குருவி. அது ஜம்ப் பண்றதுலே சொல்லிடுவாங்க, இதான்டா ஜெயிக்க போகுதுன்னு காசு போடுவாங்க. காலில் ஒரு பட்டு ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களாம். ஒரு நவாப் இப்படி வச்சுட்டு உட்காருவாராம், இன்னொரு நவாப் அதை அப்படி வச்சுட்டு உட்காருவாராம். எல்லாருமே அந்த யார் ஹோஸ்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே 2 குருவியை மோதுமா. லட்சக்கணக்கான பெருமதியான ட்ரெயின்டு 2 குருவி ரத்த கலரி ஆகுமாங்க. ஒண்ணு கொத்த அவ்வளோ விசில் பறக்குமா, அவ்வளோ கைத்தட்டல், அவ்வளோ காசு விழுமா. இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதுல ஒரு குருவி தோத்துருமாங்க, அப்படியே உட்காந்துருமா. ஒரு குருவி இருக்குல்ல, ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். நான் இப்படி சொல்றேன், அவர் அப்படிதான் எழுதியிருக்காரு. அது என்ன பண்ணுமா, இந்த சின்ன இருக்குல்ல அதனுடைய மூக்கு, அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பார்க்குமா. எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமா அப்படி நடக்குமாங்க. ஜெயிச்சிருச்சு, அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு. அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா? ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல, பியோர் கோல்டு, அது கொடுப்பாங்களாம். ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேலே துணி துண்டு ஒன்று போத்திடுவாங்களாம். அப்புறமா ஒரு தங்க மாலை குட்டியா அது கழுத்துக்கு போடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க. அது ட்ரெயின்ல வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி அப்படி நடக்குமா. நடந்து அந்த கூண்டுக்குள்ள ஏறி உட்காந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருமாங்க. ட்ரெயின்டு உட்காரும் பொழுது அது கிவி பழம் கொடுப்பாங்களாம், கிவி பழி சாப்பிடுமா. தோத்த குருவி உட்காந்துருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதினார், பதறிடுச்சு எனக்கு. அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு தண்டனை அபராதம், அடுத்த வருஷத்துல 5 வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது. இன்னொன்று, அந்த குருவியை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா, அதை எடுத்து பார்ப்பார், அது அது அடிதானே பட்டிருக்கு, அது இப்படி சிலுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொண்டை அறுத்து அப்படி காட்டுவாங்களாம், அது ஜன்னல்ல பறந்து போயிடுமா. மூசா ரஜா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார், அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார். நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை, தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன். உன் அழகை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை, இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா? எங்கெல்லாம் ஆக்சுவலா பல விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே கிடையாதுங்க, புரியணும் அவ்வளவுதான்.
அந்த அலாதியான அந்த இன்பம் வருது பாருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா, ஒரு விஷயம் கத்துக்கிட்டா, ஒரு கவிதைங்க புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. புரிஞ்சிருச்சு.